ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவ் மண்மனம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். தக்காளி கொஞ்சம் பழுத்திருக்கு. ஸோ அதனால அந்த பழுத்த தக்காளி எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஓரளவுக்கு இப்போ நிறையாவே நமக்கு காய் கொடுக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா, நிறையா காய்கறி கம்போஸ்ட்லேருந்து தக்காளி நாற்று இருக்குன்னு, அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் நான் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நட்டு வச்சுட்டேன். 4 பெங்களூர் தக்காளி 4 இருக்குது. அதுக்கப்புறம் நாட்டு தக்காளி ரொம்ப பார்த்து எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ரொம்ப அடியில் பார்த்தாலே தெரியாத மாதிரி இருக்குது, அது இருக்கிறதே தெரியல. என்ன தான் பெங்களூர் தக்காளியாக இருந்தாலும் அந்த நாட்டு தக்காளியில் இருக்கிற ஒரு டேஸ்ட்டு வந்து அந்த பெங்களூர் தக்காளியில் கிடையவே கிடையாது. ஈவன் நம்ம பண்ணுற தக்காளியிலே கூட, நம்ம மாடியில் இருக்கிற தக்காளியே சொல்கிறேன் நான். நாட்டு தக்காளி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ரசத்துக்காக இருக்கட்டும், தக்காளி குழம்பு, தக்காளி சாதம் அளவுக்கு அவ்வளோ தக்காளி யூஸ் பண்ணதில்லை. எப்போயுமே ஒரு 4-5 இருக்கிறத வந்து அந்த டைமில் வந்து குழம்பாவது இல்லை ரசமாவது வைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் வந்து வெண்டைக்காவோட ஒரு ஒரே ஒரு இது மட்டும் நல்லா வளர்ந்துருந்துச்சு. சரி, அது கொஞ்சம் அங்கங்கே ஒரு 2-3 ஒன்று தனித்தனியாக வளர்ந்துருக்கு பாலக்கு. ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா நல்லா வளர்ந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து என்னென்னா காய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்பே பறிச்சுக்கலாம். ஏதாவது சாம்பார் பருப்பு பண்ணுறப்போ இது சேர்த்து போட்டால் கரெக்டாக இருக்குன்றதுக்காக நான் அதை மட்டும் ஃபுல்லாக வேரோடு பிடுங்காமல் அப்படியே கிள்ளி மட்டும் எடுக்கிறேன். மேபி மறுபடியும் வந்து துளுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக. ஸோ இன்னொரு அந்த வெண்டைக்காலாம் அங்கங்கே இருக்குது, எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல, பாலக்கீரை விதை. ஸோ அதை நம்ம எடுத்தாச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இந்த சைடு வந்து மாதுளம்பழத்துலேயோ இல்லை எதுலேயோ ஒன்றில் இருந்து ஸ்டார் ஃப்ரூட்டில் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த பாலக்கு, பீட்ரூட்டில் வளர்கிற இலை, முள்ளங்கியில் வர்ற இலை, இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு. பருப்பில் போட்டு கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம அதையும் எடுத்தாச்சு. கீரை ஓரளவுக்கு இந்த பாலக்கு தான் இவ்வளோ செழிப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட பாலக்கெலாம் அந்தளவுக்கு வரல. ஸோ வரலைன்னா கீரைக்குன்னு கீரை பேக்கில் போட்டதில். ஸோ அது வந்து ரொம்ப கம்மியான வளர்ச்சி தான் இருந்துச்சு. இவ்வளோ இதாக டக்குன்னு நல்லா வளரல. பார்த்தாலே இது வந்து செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வெண்டைக்காய் அங்கங்கே பிஞ்சாக வந்து ஒரு 2-3 இருந்துச்சு. ஸோ நான் அதை பறிச்சுக்கிட்டேன். மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு வெண்டை வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. சரி, நம்ம அதை வந்து விதைக்கி விட்டுறலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ அது கத்திரிக்காய் வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் பறிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா அவரைக்காய் இருந்துச்சு. அதை வந்து நம்ம வந்து பறிச்சிக்கலாம். இதில் வந்து ஒரே ஒரு அரைக்கீரை மட்டும் இதில் சேர்ந்து இருந்துச்சு. சரி, அதை வந்து விதைக்கி விடலாமா இல்லை இன்னொரு டைம் பறிக்கலாமான்னு பார்த்தேன். சரி, நம்ம வந்து அதை பறிச்சிக்கலாம், அந்த செடிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் பறித்து எடுத்துக்கிட்டு, அவரைக்காய் இருக்குது. ஸோ அவரைக்காவை போய் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு, இந்த சீசனில் ஒரு தடவையும் சொல்லுவேன்ல, 2 தடவை பொரியல் பண்ணுற மாதிரி வர்ற காய் வந்து இந்த தடவை வந்து நமக்கு அவரைக்காய் தான். ஒரு வாரத்திலே 2 பொரியல் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறையா பொரியல் பண்ணுற மாதிரியும் நமக்கு வந்து காய் கிடைக்கிது. என்ன கொஞ்சம் மறுபடியும் பூச்சி வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு நாள் வந்து செலவு பண்ணி அந்த பூச்சிங்களை எல்லாத்தையும் கழுவி தொடச்சி எடுக்கணும். நம்மக்கிட்ட டோட்டலாகவே ஒரு 4 செடியா 5 செடியா 4 செடி தான் நினைக்கிறேன், 5 இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 செடியில் இருக்கிற பூச்சியை வந்து நம்மளால் தொடச்சி எடுக்க முடியும். பட் அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். சூப்பர், ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.